ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ என்னன்னா, போர்ச்சுகலில் ராதாகிருஷ்ண டெம்பிள். அப்பா கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நம்ம கோவிலில் பார்த்தா எப்படி இருக்கான்னு கொஞ்சம் வீடியோவில் கண்டினியூவாக பாருங்க. ஸோ நான் இருக்கிற இடம் அந்த கோவிலுக்கு இதெல்லாம் மேப்ஸு, எவ்வளோ ட்ரெயின், என்ன ட்ரெயின் பிடிக்கணுமோ, எந்த பஸ் ஏறணுமோ அதெல்லாம் காட்டுறது கூகுள் மேப்ஸில். ஸோ எவ்வளோ இங்கே ஒரு 20 நிமிஷம் தான். ஸோ நான் ரூமில் இங்கே ரூம் பாருங்கள். இது நான் தூங்கிட்ட ரூம். இது ஒரு செப்பரேட் ரூமு. இதில் 2 பேர் படுக்கலாமோ. இது நார்மல் சீசன்லன்னா 25 யூரோ அப்படி சொல்லுவார். அன்சீசனானா 20 யூரோ கொடுத்துட்டாரு. எனக்கு 20 யூரோ தான். பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ரூமு, வாஷ்ரூம்ஸு, பாத்ரூமு, டாய்லெட்ஸு எல்லாம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த ரூம் மட்டும். வந்தாச்சு இந்த பஸ் இறங்கிட்டு. இது இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமோ. ஆனால் சொல்கிறது மறந்துட்டா, ஷர்ட்டு ஃபேண்ட் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். புது ஷர்ட்டு புது ஃபேண்ட்டு கோவிலுக்கு போகிறால. நான் இந்தியாவில் எடுத்து வந்த ஷர்ட்டு ஃபேண்ட்டு இருந்தது. அதை கொஞ்சம் கோவிலுக்கு போகும்போது அப்படியே போட்டேன். இங்கே கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 நிமிஷம் தான் நடந்து போகணும் பஸ் ஸ்டாண்டில். அப்புறமா அங்கே வீடியோ அலௌடு இருக்கா இல்லைன்னு தெரியாது. இன்கேஸ் வீடியோ நல்லா இருக்கான்னா, வீடியோ அலௌடு இருந்தான்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறது கூட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், என்ன எப்படின்னு பாருங்கள். அப்புறம் இந்த போர்ச்சுகலில் பார்த்தா இந்த கொஞ்சம் க்ரீனரி நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தா ட்ரீஸு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கூலும் அப்படி நல்லா இருக்குல்ல. இங்கே பார்த்தா இதான் கோவிலா பாருங்கள், எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்ல. பார்க்கிங்கு சூப்பராக இருக்குங்க. அதை எதிர்க்க முன்னாடி தெரியுதுல, அதான் கோவிலா, ராதாகிருஷ்ண கோவிலா. பார்க்கிங்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆள் அதிகமாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பார்க்கிங் கூட நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் பின்னாடி பார்த்தா கொஞ்சம் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடக்குது. பரவாயில்ல, மெயின்டெனன்ஸ் கூட பண்ணுறாங்க. கொஞ்சம் கேப் வந்ததுன்னா இதை பாருங்கள். மேலேக்கு டெம்பிள் மேலேக்கு போகும்போது எல்லா இடத்துல எழுதிட்டாரு. மேலேக்கு போகிறதுக்கு வழி காட்டுறாங்க. பரவாயில்ல, மெயின்டெனன்ஸுக்கு இங்கே பார்த்தா கூட நல்லாயிருக்கும். கோவிலுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான்னா வெளிநாட்டில் பரவாயில்ல, நம்ம ஊர்லனா பண்ணிக்கலாமோ. இங்கே கொஞ்சம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே ராதாகிருஷ்ணா டெம்பிள். ஆனால் இங்கே இந்த போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் எழுதிட்டாரு டெம்பிள். கொஞ்சமும் ஏதோ ஃபெஸ்டிவலில் வந்தான்னா சூப்பராக இருக்கும். ஆள் இப்போ யாரும் இல்லைல்ல, அதனால தான் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ என்ன இது பேர்லெல்லாம் எனக்கு தமிழில் சொல்ல முடியாது, தெரியாது. நீங்களே கொஞ்சம் சொல்லணும். இது உள்ள கோவிலுக்கு உள்ள பார்ப்போம். வெளியில் பார்த்தா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. உள்ளே போயிட்டு என்னன்னு பார்ப்போம், என்னென்ன கடவுள் இருக்கோ அப்படி. जो सभी लोग पधारे हुए वो सभी दर्शनार्थी को परमात्मा सदैव के लिए आनंदमय रखे, ऐश्वर्यमय रखे और सदैव प्रभु की कृपा रहे। प्रभु के चरणों में प्रार्थना। जय श्री कृष्ण, जय श्री राम। जो निर्जला एकादशी है वो शास्त्रों में कहा है सबसे बड़ी एकादशी। सभी एकादशी का फल उसी दिन मिलता था, पर क्यों? तो एक बार भीम को बोला कि आप व्रत कीजिए। तो भीम ने बोला कि प्रभु मेरे अंदर ऐसी जठराग्नि है कि मैं 2 घंटे भी भूखा नहीं रह सकता। तो प्रभु ने उसको कहा कि तुम मन से दुर्बल है। जब आज ये निर्जला एकादशी क्यों करते हैं कि जिसका मन दुर्बल होता है, जिसके मन में आदि व्याधि उपाधि होती है, जिसकी मन शंका होती है, वैसे मन को भगवान के पास, वास मतलब रहना, भगवान के नजदीक रहना, उसका नाम उपवास है। इसलिए भीम को बोला और भीम ने एक ही बार किया। कि वो भीम ने क्या कहा कि आज के दिन ही मैं करूंगा और दिन नहीं करूंगा। तभी एक ही दिन निर्जला का सभी एकादशियों का फल है। तो सभी लोगों को ये शुभकामनाएं। जय श्री कृष्ण, जय श्री राम। क्यों में दर्शन कर सकते हो, जल दूध चढ़ा सकते हो, प्रसाद ग्रहण करके बैठना, पूजा अर्चना मंत्र आदि जो करना है करना। और 10 बजे सत्संग चालू होगा, 10:15 बजे मैं सत्संग करता हूँ, तो आप जिसको टाइम हो तो सुनना। और मंदिर का पर टाइम भी बदल गया है, आपको पता नहीं होगा, शायद गूगल पे अलग बता रहा है, लेकिन मंदिर का टाइम है सुबह 8 बजे से लेके 12 बजे तक खुला रहेगा और शाम को 4 बजे से लेके 9 बजे तक खुला रहेगा। सब लोगों को जय श्री कृष्ण, जय श्री राम।
सब लोग क्यों में दर्शन कर सकते हो। ओम जय श्री माता गायत्री मात की जय श्री पशुपतिनाथ भगवान की जय जय श्री मुक्तिनाथ भगवान की ஜெய். இந்த ப்ரேயர் முடிஞ்சு அதனால தான் நான் ஒன்றுமே பேசலை. ப்ரேயர் பண்ணும்போது நம்ம எதுவுமே பேசக்கூடாதுல. இது கடவுள் மொத்தம் வந்து சுட்டுறதுக்கு கீழே கார்பெட் போட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இது பார்த்தா ரொம்ப நான் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கடவுள் நாமம் என்னென்ன பேருன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன கடவுள் நேமு அப்படி நாமு பேர் என்னன்னு అని. இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பேசலாமని வருது, ஆனால் என்ன பேசணும்னு தெரில. இதில் வந்து உள்ள ஆள் அவருக்கு கொஞ்சம் பண்டித்துக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு கடவுள் நல்லாயிருக்கும். கடவுள் ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வந்து விஷ்ணு, என்ன விஷ்ணு சொல்லுவாரா தமிழில் கூட, வேறு எதனா சொல்கிறாங்கய்யா. இது ஹனுமானும் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. இது ரொம்ப எனக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த பழைய காலம்ல யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே போடுறாங்க. இது பார்த்தா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கீப் பண்ணிட்டோன்னா வந்து நியூ ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஆளுக்கு நம்ம காட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் தெரியணும்ல என்னென்ன நடந்துச்சு அப்படி. ஹனுமானும் ஆஞ்சநேயரும் ஹனுமானும் நல்லாயிருக்கும், சூப்பரும். இப்படி பார்த்தா இது அவர் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டமும். அவர் இதுக்கப்புறம் அங்கே உட்காரட்டி அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கும் அது சிஸ்டமும். இது பார்த்தா பிரசாதம் வந்து அங்கே போட்டார். ஆள் யாருமே இல்லை, நம்ம தான் எடுக்கணுமோ. ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த முன்னாடி பார்த்தா ராமுலு சீதா அம்மவாரு. இங்கே கீழே பார்த்தா பிரசாதில் வந்து இந்த தேங்காயா இந்த ஸ்வீட்டு அந்த காஜு இதெல்லாம் இருக்கும். ஆளுக்கு எல்லாருக்கும் வேணும்ல, அதனால தான் நம்ம கொஞ்சம் எடுக்கலாமா. ஸோ கொஞ்சம் வெளியில் போயிட்டு பேசலாமா. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு மனசு வந்து ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கே தெரில. எதுக்குன்னா போர்ச்சுகலில் நம்ம கோவிலில் இருந்ததே ரொம்ப சந்தோஷமும். அங்கே நம்ம போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமும் கொஞ்சம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து பண்டிட்கிட்ட பேசிட்டு இன்டர்வியூ எடுக்கலாமான்னு பார்த்தா, அங்கே என்ன இந்த கோவிலேருந்து எப்போ கட்டிட்டாரோ, என்ன ஏரியா எந்த இயரில் இது பண்ணிட்டாரோ அப்படி கேட்கலாம்னு நினச்சிட்டேன். ஆனால் அவர் வந்து கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் ஓகேன்னு விட்டுட்டு வந்துட்டான். ஸோ வெளியில் ஃபோட்டோ இருந்தது, அது கொஞ்சம் ஃபோட்டோ பார்த்தா. அப்புறம் வந்து இங்கே நம்ம இந்தியன்ஸே கிடையாது, நம்ம நேபாளிகார் கூட எனக்கு பின்னாடி பார்த்தா நீங்களும் மொத்தம் லேடிஸ் எல்லாம் நேபாளிகார் தான். ஸோ நேபாளிகார் கூட வருவாங்க இங்கே கோவிலுக்கு வந்து. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்போ இருக்கான்னு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம தமிழில் சொல்கிறதுக்கோ வீடியோ பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பிளெஸ்ஸிங் கொடுங்க. ஜெய் ஹிந்த்.